ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. PM சேது திட்டத்தின் கீழ் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடையச் செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயனப் பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். PM சேது திட்டத்தின் கீழ் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்ட ITI தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித் தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார்.
இந்தியா மோல்டோவா நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மாசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கிடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள கோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்ஹட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்புப் படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டி எடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டி எடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. PM சேது திட்டத்தின் கீழ் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.